சுந்தரகாண்டம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வால்மீகி முனிவர் தான் எழுதிய ராமாயணத்தை ராமர் கிட்டயும் அயோத்தியா மக்கள் கிட்டயும் காமிச்ச பிறகு சிவபெருமான் கிட்ட காமிக்கிறதுக்காக கைலாய மலைக்கு வராரு. அப்ப கல்வெட்டு மாதிரி ஏதோ அந்த மலை மேல எழுதப்பட்டிருக்கிறத பார்த்து அதை படிச்சுக்கிட்டே வராரு. ராமர் சந்திச்சதுல இருந்து ராமர் பட்டாபிஷேகம் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற எல்லா விஷயங்களும் அதுல எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ராமநாம சத்தம் கேக்குது. அவரு போய் பாக்குறாரு. ஹனுமார் உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இது ஹனுமன் எழுதிய ஹனுமத் ராமாயணங்கிறது அவருக்கு புரிய வருது. ஹனுமார் அவரை பார்த்து பேசுறாரு. நான் எழுதிய ராமாயணத்தை விட நீங்க எழுதிய ராமாயணம் ரொம்பவே அற்புதமா இருக்கு. இந்த ராமாயணத்தை மக்கள் படிச்சாங்கன்னா என்னுடைய ராமாயணத்தை யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்கன்னு வால்மீகி முனிவர் சந்தோஷமும் சோகமும் கலந்த குரல்ல சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹனுமான் தான் எழுதிய அத்தனை ராமாயணத்தையும் மலையோடு பேர்த்து கொண்டு போய் கடல்ல வீசிடுறாரு. நான் எழுதிய ராமாயணம் ராமருக்காக மட்டும் எழுதியது. ஆனா நீங்க எழுதின ராமாயணம் இது உலகத்துக்காகவே எழுதியது. அதனால உங்களோடதையே மக்கள் படிக்கட்டும்னு சொல்றாரு. இதை கேட்ட வால்மீகி முனிவர் மெய் சிலிர்த்து போறாரு. தன்னுடைய ராமாயணத்துல ஹனுமருக்கு பிரத்யேகமான ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தை உருவாக்குறாரு. இதற்கு என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஹனுமனுடைய பெயரையே வைக்கிறாரு. ஆனா ஹனுமன் தன்னுடைய பெயரை வைக்க வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு. இதனால வால்மீகி முனிவர் அந்த புத்தகத்துக்கு சுந்தர காண்டம்னு பெயர் வைக்கிறாரு. ஹனுமரும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. அப்ப அவருடைய தாயான அஞ்சனா தேவி சுந்தரா அப்படின்னு ஹனுமாரை அழைக்கிறாங்க. அப்பதான் ஹனுமருக்கே ஞாபகம் வருது தனக்கு இளம் வயதுல தன்னுடைய தாய் வைத்த பெயர் சுந்தரன் அப்படின்னு. அப்பதான் வால்மீகி முனிவர் எதற்காக அந்த புத்தகத்துக்கு அந்த பெயர் வைத்தாருங்கிறத அவர் உணர்றாரு. ஆனந்த கண்ணீரோட வால்மீகி முனிவரை மனதால நினைத்து வணங்குறாரு. இப்படிதாங்க சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது உருவாச்சு. பக்தியினுடைய உச்சம்னு சொன்னா அது ஹனுமார் தான். உங்களுக்கும் ஹனுமாரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீ ஹனுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஹனுமார் நம்ம எல்லாரையும் கூடயே இருந்து நிச்சயமா காப்பாத்துவாரு.